வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் தன்னுடைய வலுவான கண்டனத்தை ஆளுநருக்கு கொடுத்துருக்காரு. தொடர்ந்து பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட பி டீம் சி டீம் சொல்லும்போது நம்ம சொன்னோம், இல்லைங்க விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய மாசை கெடுத்துக்க மாட்டார். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு தெரியும், தமிழக மக்கள்கிட்ட எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி ஆளுநர் மரபை மீறிவிட்டார், சபையினுடைய கண்ணியத்தை மீறிவிட்டார்னு சொன்னது விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டில் திமுக பிஜேபி எதுக்குதுங்க, வேறு யாரும் பிஜேபி எதுக்க மாட்டுறாங்க. காலையில் பேசின ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை பேச விடாமல் தடுத்துட்டாங்கங்கிறாரு. யார் பேச விடாமல் தடுத்தா நமக்கு ஒன்றும் புரியல. இதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அவர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையும் பதிவாளரையும் போடணும். அவர் போடலை. ஏன்னு கேட்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி திமுக விடியா திமுக அரசு கரெக்ட். அப்போ மைனாரிட்டி பிஜேபின்னு ஏன் வாய் சொல்ல மாட்டீங்க? நம்ம எடப்பாடி பழனிசாமி நிறையா விஷயத்தை ஆதரித்தோம், கரெக்டுங்க, சூப்பராக பண்ணுறாருங்க. இந்த அளவுக்கு பெருசாக பிஜேபியை தொங்கலில் விட்றாருங்கிறோம். ஆனால் என்ன சிக்கலோ தெரில, அவர் இப்போ பிஜேபியை திட்டமாட்டார். வெளியில் வந்தது சந்தோஷம், ஆனால் எதிர்க்க வேண்டும் நம்ம விரும்புகிறோம். யாருமே எதுக்கலை. அப்போ திமுக அன்னப்போஸ்ட் ஜெயிக்கும். ஏன் திமுக மட்டும்தான் ஆளுநர் எதுக்குது? இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டார்ல, ஆளுநர் பண்ணது தப்பு தான்ட்டு கரெக்டாக அவர் பேசுனது. இப்போ அவர் பி டீம் சி டீம் ஏ டீம் அப்படிலாம் சொன்னவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. இதுவும் அப்போ செட்டப்பா? அப்போ செட்டப்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாமே அந்த செட்டப்பை, ஏன் விஜய் சொல்கிறாரு? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதன் மூலமாக அவர் நான் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் சூப்பராக பண்ணுறேன்னு நிரூபிச்சிட்டார். இதை தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணணும். இந்த நேரத்தில் திமுகவை திட்டக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் திமுகவை திட்டக்கூடாது. திமுக செய்கிற நல்ல விஷயத்தை பாராட்டணும். நானும் உங்களோடு தோளாக தோள் நிற்கிறோம், கவர்னர் பதவி தேவையில்லை என்பது தான் எங்களுடைய முடிவு. அப்புறம் ஏன் கவர்னர் போய் பார்த்தீங்க? கரெக்ட், நம்மளே சொன்னோம், எங்கள் கவர்னர் பதவி வேணான்னு இவரே சொல்லிட்டு கவர்னர் போய் பார்த்தாரு. இதே மாதிரி ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு சொல்லி திமுக அறிஞர் அண்ணா சொன்னார். அதுக்கப்புறம் திமுக நிறைய தடவை போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக புகார் கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் புகார் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் புகார் கொடுக்குறாங்க. அப்போ விஜய் ஒரு அடையாளமாக போய் கொடுக்கிறார். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, இது சரியாக தப்புனா நமக்கு அது முரண்பாடு தான். ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கலாம். ஐயா போராட்டம் தான் நடத்தினா நீங்கள் போராட்டம் பண்ண விட மாட்டீங்களே ஐயா, முதல்ல வளைச்சி தூக்கிட்டு போயிடுறீங்களே. அதிமுக ஒரு கட்டமைப்பு வாய்ந்த கட்சி. அந்த கட்சிக்கு 1008 பிரச்சனை. விஜய் துண்டு பிரசங்கம் கொடுக்குறாரு, அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது. உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரான பாலகிருஷ்ணன், நேற்று தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ இது எப்படி பார்க்குறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் பேசியது சூப்பரான பேச்சு. விஜய் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக எந்த கட்சி பேசுது இப்படி? அதாவது தன்னுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறத தாண்டி திமுகவையும் பிஜேபியும் வெளுத்து விட்டீங்கன்னா இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குங்க. இன்றைக்கி ஆளுநர் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு கூட ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறாரு. பேரவையை நடத்த விட மாட்டுறாரு. மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய பேரவையில் இன்றைக்கி ஆளுநர் புறக்கணித்தது அது வரலாற்று தவறு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், இதுதான் மரபு. இந்த மரபை ஆளுநர் மாற்றி அமைக்கிறாரு. இப்போ பிஜேபிக்கு தான் வலுவாக செக் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு பிஜேபி தான் எதுக்கணும். இப்போ திமுக என்ன சொல்லுவாங்க? இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டார். அப்போ என்ன சொல்லுவாங்க திமுக? இல்லை என்ன இருந்தாலும் விஜய் வேறு ஏதோ ஒரு ரூட்லைங்க பிஜேபி தான் சொல்லி பேச வைக்குது. எப்படி விஜய் பிஜேபியை திட்டினா பிஜேபி சொல்லி பேச வைக்குது. பிஜேபி ஆதரிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல, ஸ்ட்ரைட்டாக கூட்டணிங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு பயந்துருக்கார். அது மறைமுக, அதாவது என்னென்னா அது வெளிப்படையான கூட்டணி. ஐயா விஜய் ஸ்ட்ரைட்டாக மோதலார் அப்படின்னா அது மறைமுகமான கூட்டணி. அப்போ நீங்கள் பிஜேபி திட்டுறீங்க, அது எப்படின்னு மக்கள் உண்மை நம்புவாங்க? உங்கள் நாணய விலையிட்ட எங்களை எப்படி மக்கள் உண்மை நம்புவாங்க? இப்போ விஜய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கு ஐயா மோடி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிஜேபியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம், இது 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒன்றுமே இல்லையே, அதை நம்ம தெளிவாக சொல்லிட்டாரு. வெட்டு 1 துண்டு 2, இதாங்க பாலிடிக்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். கரெக்டாக பேசணும். உங்களுடைய கொள்கை என்ன? நம்மளுடைய கொள்கை தான். இப்போ சீமான் நான் வந்தால் தேசிய கீதத்தை இருக்காமல் செய்வேன், அது அவருடைய கொள்கை. அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதான் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தெளிவான அரசியல் பண்ணுறதா நம்ம உணர்கிறோம். என்ன அதானி விஷயத்தில் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துருக்கணும். அம்பேத்கரை பற்றி பேசியதுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த போராட்டத்துக்கெல்லாம் திமுக அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான போராட்டங்களுக்கு திமுக அலோவ் பண்ணலைங்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளோட கொடிக்கம்பத்தில் ஆரம்பித்து பல விஷயம், இந்த கொடிக்கம்பம் வச்சாங்க,
அதுக்கப்புறம் யாரோ சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பணியில் வச்சாங்க. அதனால் முன்னுக்கு பின் முரண்பாடு. நம்ம ஏற்கனவே 2-3 கேள்வி கேட்போம். சட்டமன்றத்தில் 12 மணி நேர வேலை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து திமுகவை இல்லையா, இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களே திமுககாரங்க. உண்மையா இல்லையாப்பா? கொண்டு வந்தாங்களா இல்லையா? ரைட்டு. கொண்டு வந்தோன்னே என்ன சொன்னாங்க? எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் ஒருமனதாக ஆதரித்தோம். யார்? சட்டமன்ற உறுப்பினர்கள். அடுத்து திமுக சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து 12 மணி நேரம்லாம் இல்லை, அந்த சட்டத்தை மாற்றுறோம். உடனே எல்லா உறுப்பினர்களும் சூப்பர், நாங்கள் அதையே ஆமோதிக்கிறோம். அப்போ என்னென்ன தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு ஒரு கருத்தை பேச மாட்டாங்களே யாரும். இதெல்லாம் வந்து கையா காமராஜர் காலத்துலேயும் இருந்ததா? அந்த மாதிரிலாம் இருந்ததா? கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்ததா? பேசக்கூடிய அனுமதி இருக்கிறதே. இன்றைக்கி வந்து ஒரு கட்சி என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் எப்படி சரியாக வரும் நமக்கு புரியல. இதெல்லாம் சரியாக நீங்களே சொல்லுங்கள். இது மாற்றினது சரியா இல்லையா? இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடு. ஆளுநருக்கு வந்து முதல் வருஷம் போய் ஆளுநர் மாளிகைக்கு போகிறீங்க, அடுத்த வருஷம் போகமாட்டேன்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆளுநர் மேலே எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஏங்க போன வருஷம் மரியாதை இல்லையா? ஏன் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் இப்படி மரியாதை வந்தது? என்ன 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 மரியாதை? இதெல்லாம் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க, ஏங்க தப்புன்னா தப்பு. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களா ஆளுநரே தேவையில்லப்பா, நீ யாருப்பா இது பண்ணுறதுக்கு? எங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து ஆளுநர் உரை இல்லாமல் ஸ்டாலின் பண்ணியிருக்க முடியாது. அவர் தான் பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரியல. ஆளுநரே வேணாம்ப்பா, நாங்களே பண்ணுறோம். ஏன்னா அவர் தான் ரொம்ப அவர் தான் நம்ம தேவதூதர் மாதிரி நமக்கு ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காரு. ஐடியா மணிலாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பண்ணணும். இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்த தமிழ் வாக்காளர்களுக்கு ஏற்பட்ட அவமானம். நம்மளாம் ஓட்டு போட்டு தாங்க ஸ்டாலின் அவர்களை தெரிஞ்சு 1000 இருந்தாலும் அவர் தாங்க நமக்கு முதலமைச்சர். அவரை வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்தை அவமதிச்சா என்னது? ஓட்டு போட்ட மக்கள் அவமதிக்கிற மாதிரி. இது எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும்? இதுக்கும் பிஜேபிக்காரங்க முட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் வீணாக போகிறாங்க. வீணாக போகட்டுங்கிறேன். அதோடு சேர்த்து எடப்பாடியும் வீணாக போகிறாரு. அதான் நமக்கு வருத்தம். ஆளுநர் பண்ணது தப்புங்க, திமுக பண்ணதும் தப்புங்க அப்படி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநரை பேசவே விடலை. யார்ப்பா வேணான்னா பேச? அவர் பாட்டுக்கு வந்தார், பெட்ரோல் போட்டுக்கிட்டு உள்ளே போனார், அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் போனார். ஆனால் எப்பயும் சிரிக்க மாட்டார், ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. போனார், வந்து டக்குன்னு போகிறாரு. என்னங்க இது? நீங்கள் வரத்துக்கு டிராஃபிக் நிறுத்துகிறோம், போகிறதுக்கு டிராஃபிக் நிறுத்துகிறோம், என்னது? பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, பெட்ரோல் செலவு வேஸ்ட்டு, உங்களுக்காக எல்லா சேனல்காரரும் நியூஸ். ஆளுநர் ஆளுநர் என்ன ஆளுநர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிச்சவர் தானுங்க அவர். என்ன ஆளுநர்? இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆளுநரை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும். திமுக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை விஜய் கையில் எடுக்கிறாரு. ஆளுநரை இன்னும் இறங்கி செஞ்சாருன்னா விஜய்க்கு சூப்பரான ஓட்டு கிடைக்கும். இன்றைக்கி தான் செஞ்சுட்டாரு, மரபை மீறி விட்டார் ஆளுநர். இப்போ திமுக என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை இப்போவும் இல்லை, என்ன இருந்தாலும் பிஜேபி தான் சொல்லி செய்யுது. அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. அன்புமணி சொன்னார் பாருங்கள், அதுதான் தப்பு. திமுகவும் மோசம், ஆளுநரும் மோசம். இப்பா ஒன்றா லெஃப்டில் இரு, இன்னும் ரைட்டுக்கு போ, ரெண்டுக்கு நடுவில் நிற்கக்கூடாது. கரெக்டாக அதே தான் இந்த ஸ்டாண்டு. அது நான் இவங்களும் மோசம் அவங்களும் மோசம். திமுக என்ன தப்பு பண்ணுச்சு? வந்துட்டு அவர் பேசியிருக்கலாமே, ஏன் பேசாமல் போனேன்? பேசுகிறது தானே நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அந்த போஸ்ட்டை வைக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு பதவி நீட்டிப்பே பண்ணல, நீங்கள் இப்போ ஆளுநராக இருக்கீங்களானே சந்தேகம். விஜய் அவர்கள் அரசியலில் இன்னைக்கு பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் சில விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறோம். படத்துக்கு எடுத்த முடிச்சுட்டு இறங்கி தொகுதி முழுக்க பிரச்சாரம் போக போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் சந்திப்பு நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்படி சந்திப்பாக இம்பேக்ட் வரும்னு அவர் நம்புகிறார். ஏங்க முதல்ல அவர் நம்பணும். மக்கள் நினைக்கிறாங்க, இப்போ வெளியே பேசி பாருங்கள், விஜய் வருவாருங்க, ஆனால் முதலமைச்சர் ஆக முடியாது. இது ஒருத்தர். இன்னொருத்தர் இல்லைங்க, விஜய் ஜெயிச்சிருவார். 2வது 3வது விஜய், எடப்பாடி, பாட்டாளி 3 பேர் சந்தா ஜெயிப்பாங்க. இன்னொருத்தர் திமுகவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 4வது 5வது திமுக கூட்டணியாக உடஞ்சிடும் சார். வேல்முருகன் பேசுகிறாருல, பாலகிருஷ்ணன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா தோழர் எப்படி இப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு சார். கலகலத்துரும் சார். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. என்ன வேணால் நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நம்மளும் அது உடன்படுறோம். 1.5 வருஷம் என்ன வேணால் நடக்கும். விஜய்க்குள்ள ஹோப் என்ன? திரும்ப அவர்கள் வருவார், கம்யூனிஸ்ட் வருவாங்கன்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தாருன்னா முன்னாடி அவர்லாம் அதெல்லாம் பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? நல்லாவே தெரியும். சில பேர்கிட்ட அவர் பேசியிருக்காரு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? இங்கே இன்றைக்கி இருக்க முடியாது, பேர் வேணான்னு பார்க்குறோம். பேசியிருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குங்க. லிங்க் இருக்காது. பணம் உலகம், பெரிய உலகம், கண்டிப்பாக லிங்க் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வரலைன்னா நம்ம அடுத்தது பிளான் பி அப்படின்னு யோசிக்காமே வந்திருப்பார். இந்த 3 பேர் ஏன் விஜய் வந்து பெருசாக அதிமுக அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதிமுக ஏன் அட்டாக் பண்ண மாட்டாங்க? கடைசி வரைக்கும் பார்ப்போம். கடைசி நேரத்தில் 5 முனை போட்டி வந்தால் திமுக தான் ஜெயிக்கும். அப்படி திமுக வந்தால் எடப்பாடி, அதிமுகங்கிற கட்சி இருக்குமா? எடப்பாடி இருக்க மாட்டார், ஏன்னா எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் விஜய் முடிஞ்சுது, வீட்டை விட்டு வெளில வர முடியாது. திமுக ஆட்சி அடுத்து வந்ததுன்னா விஜயோடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணுவார்? ஹை ரிஸ்க்கு சார், ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான். ஒன்றா மேலே இருப்போம், இல்லை கீழே இருப்போம். இப்போ என்ன பண்ணுவார்? எடப்பாடி ஏன் விஜய் கூட சேர மாட்டார்? ஏன் பாட்டாளி மக்கள் அது மாதிரி தான் நினைக்கிறாங்க.
இன்னொன்று அவர் இறங்கி ஃபீல்டில் இறங்கி இதே மாதிரி வந்து மோடி வந்து பாசிச பாஜக திமுக ரெண்டையும் திட்டம் உங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு வேலை பண்ணுறீங்களான்னு கேட்டால் இன்னமும் அதிமுக திமுக 2 வேணான்னு ஒரு 15% மக்கள் இருக்காங்க. அது எப்படி வந்து அதிமுகவுடன் விஜய் போயிட்டா அதுவும் ஊழல் கட்சி தானே, யார் இல்லைன்னா நல்லாவே தெரியுமே, தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவரே இருக்கார். ஊழல் கட்சி இல்லைன்னு சொல்லியே, இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல். அதே ஊழலை எதிர்த்து பேசுகிற விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக ஜெயலலிதாவோட சேர்ந்தாங்களே, மக்கள் இல்லை நீங்கள் வந்து ஊழல் எதிர்த்தீங்க, ஜெயலலிதாவோட சேர்ந்துட்டீங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா? மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஆமாம் இவங்களுக்கு ஊழலுங்க அவங்க. விஜய் என்ன பண்ணுவார், தனியாக நின்று வீணாக போக சொல்கிறீங்களா? அப்போ தெளிவாக தான் இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஒருவர் மட்டுமே புத்திசாலி. நீங்கள் அதாவது என்னென்னா யூடியூப் ஃபேஸ்புக் எங்கே பாருங்கள் ஃபுல்லாக திமுக ஐடிவிங்க. உண்மையிலே ரொம்ப நம்மளே ஆச்சரியமாகுது. நம்ம அலுவலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, திமுக ஆதரித்து பேசுங்க சார், நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. அது எப்படிங்க பேச முடியும்? நடுநிலையாக பேசுவோம், கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தருவாங்க. இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறத பார்த்தோம்னா நான் யாருக்கு பணம் வாங்கிட்டு பண்ணுறேன், பணம் பண்ணுறேன், ஒரு அஜெண்டாவோட பண்ணுறேங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இல்லை யாரும் ஏமாற்றலாம் முடியாது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மால் முடிந்தவரை ஓரளவுக்கு நேர்மையாக பேசுவோம், நல்லதையே பேசுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கோட்டையை விட்டு விட்டார், விஜய் ஸ்கோர் பண்ணி விட்டார், திமுக காலையிலேயே ஸ்கோர் பண்ணிடுச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் எல்லாவற்றிற்கும், அதாவது பிஜேபிக்கு இன்னும் அந்த காலை பிடிச்சி இழுப்பாங்க, அந்த வேலையை பிஜேபி நல்லா பண்ணுது, இன்னும் தொடர்ந்து பண்ண வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. மீண்டும் சந்திப்போம். நன்றி. விஜய்.